இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக, அவர்களுக்கு அரசு பணிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த செலவிலேயே அதற்காக ஒரு படிப்பகத்தை, ஒரு அகாடமியை உருவாக்கி அதில் இன்று நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், அதில் படித்தவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி செய்து தந்திருக்கக்கூடிய ஒருவர் தான். நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்காக வாதாடி பெற்றுத்தரக்கூடிய ஒரு வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். அவருக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒருவர். இந்த பகுதியிலே வெள்ள பாதிப்பு வந்தபோது எல்லா இடங்களுக்கும் என்னோடு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய துயர் துடைப்பதற்காக உங்களோடு நின்ற ஒருவர் தான் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். அவருக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பகுதியிலே சாத்தான்குளத்திலே ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் அவர்கள் தாக்கப்பட்ட போது அநியாயமாக போலீஸ் காவல்துறை நிலையத்திலேயே அவர்கள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது அதை மூடி மறைக்க நினைத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. நாம் அத்தனை பேரும் ஒன்றாக நின்று போராடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் இவர் அந்த குடும்பத்திற்கு நியாயத்தை உருவாக்கி தரவில்லை என்று சொன்ன பிறகுதான் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார்கள். அதுவரை யார் மீதெல்லாம் குற்றம் இருந்ததோ அவர்களை பாதுகாக்க, ஏன்னா இதேதான் பொள்ளாச்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்த போது எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை காப்பதற்காகத்தான் பாடுபட்டார். ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள்? முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கிட்ட கேட்ட போது என்ன சொன்னாரு? அதே மாதிரி வரும்போது எதுக்கு 100 நாள் வேலையை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 100 நாள் வேலையை ஏன் கிராமத்துல இருக்கவங்களுக்கே இப்ப கிடையாது. சட்டம் கொண்டு வந்திருக்காரு மோடி 100 நாள் வேலையை குறைச்சு நிறுத்துறதுக்கு. ஆனா அதுக்கு வாயை மூடிக்கிட்டு அதுக்கும் கையை கட்டி தலையாட்டுறது யாரு? எடப்பாடி. 2 பேரும் வருவாங்க, நிறுத்தி கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கூட நிதி கொடுக்கறது இல்ல. 3600 கோடி நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளம் வந்தது இல்ல, மழை வந்தது இல்ல, கஷ்டப்பட்டோம்ல. யார் நிதி கொடுத்தா? நம்ம முதலமைச்சர் கொடுத்தாரு. அவங்க கொடுத்தாங்களா? ஏதாவது நிதி அமைச்சர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? தட்டுல காசு போடுங்க, உண்டியல்ல காசு போடாதீங்கன்னாங்க. சொன்னாங்களா? அதை தவிர வேற என்ன செஞ்சாங்க? வேற ஒன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தரவில்லை, நிதி தரல. இவ்வளோ பாதிப்பை பார்த்தாங்க. ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்களா? ஒரு வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்களா? இல்ல.